வணக்கம் நேர்களே. புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசாவும், புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கிறேன். இன்று 6/6/2025. அந்த அடிப்படையில் இன்று மன்னார் மாவட்டத்தில் இப்போ தற்போது பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் என்னென்றால், மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் தர்மராஜன் வினோதன் அவர்களால் பாதிக்கப்பட்ட அவருக்கு கீழே உள்ள அதிகாரிமார், உத்தியோகத்தர்கள், சுகாதார பணியகத்தில் வேலை செய்கின்ற அதிகாரிமார், உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எம்மிடம் முறையிட்டதின் பிரகாரம் இப்போ ஒரு மாதத்துக்கு முதலே எமக்கு இப்போ 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் இவரால் பாதிக்கப்பட்டு 2019 இன்று வரைக்கும் டாக்டர் வினோதன் அவர்களால் பாதிக்கப்பட்டன்னு சொல்லி எமக்கு முறையிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி, நீங்கள் போராளிகள், உங்களுடைய செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். நீங்கள் உண்மையென்று தட்டி யாருக்கும் பயம்லாம் கேட்குறீங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் வினோதன் அவர்களால் நிறைய பேர் நாங்கள் அந்த சுகாதார மன்னார் மாவட்ட RDHSல நடக்கின்ற முறைகேடான வினோதன் அவர்களால் முறைகேடான சம்பவம், பழிவாங்கல் ஆன விடயங்களையும் பற்றி உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலம் தாரோம். நாங்கள் இந்த விடயத்தை ஏற்கனவே வடமாகாணத்தில் பிடிக்கு பிரதம செயலாளர் இளங்கோவன் சாருக்கு எல்லாருக்கும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இவரால் நடக்கிற முறைகேடு அனைத்தையும். ஆனால் இவர் அதை அங்கேருந்து அதை நாங்கள் அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு கடிதம் மூலம் அதை அங்கேருந்து அதை நிறைவேற்றி கடிதம் மூலம் தந்தாலும் அங்கேருந்து வர வடமாகாணத்திலிருந்து மேலதிகாரிமார் வினோதன் அவர்களுக்கு மேலதிகாரிமார் சொல்கிற கட்டளை இவர் நடைமுறைப்படுத்தவில்லை. அதாவது அந்த கட்டளை மீறும் பட்சமாக தான் செயல்பட்டு கொண்டு வருகின்றார். கிட்டத்தட்ட தான் எடுக்கிற முடிவு தான் என்ற வகையிலே அவர் நிறைய பேர் இன்றைக்கு இவரால் குடும்ப நல உத்தியோகத்தர்கள், நிறைய இவருக்கு கீழ்ப்பட்ட அதிகாரிமார், மற்ற இவருக்கு அடுத்த 2வது இடத்துல இருக்கிற அதிகாரி, ஏஓவாக இருக்கிற அதிகாரி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவற்றை வேலையை செய்ய விடாமல் அவருக்கு மன அழுத்தங்களை கொடுத்து அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுற அளவுக்கு கட்டும் பிரஷரை கொடுத்து தற்கொலைக்கு போகிற அளவுக்கு கூட இவற்றை பழிவாங்கல் விடயம் திணிக்கப்படுது. அந்த அளவுக்கு அந்த ஈனிறக்கம் இல்லாத ஒரு செயற்பாட்டை தான் இந்த டாக்டர் வினோதன் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் வினோதன் என்றால் யார் என்றதை எல்லாருக்கும் ஒட்டுமொத்த மன்னார் மாவட்டத்தில் எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியுமோ, அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது. அந்த அடிப்படையில் வினோதன் இவர் தான் RDHSல சுகாதார பணிப்பாளராக தற்போது 6 வருஷமாக இவர் சேவையாற்றுகின்ற வினோதன் என்றவர் வருதான் என்றதை நான் முதலாவது காட்டுறேன். ஏன்னா புலம்பெயர்ந்த மக்கள் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எங்களை மக்கள் இன்றைக்கு எவ்வளோ சொல்லணும்னா துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவ்வாறான அதிகாரிமாராலையும் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த அரச உத்தியோகம் செய்கிற அரச உத்தியோகத்தர்கள், இவருக்கு கீழே இருக்கிற உத்தியோகத்தர்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக வினோதன் யார் என்ற விடயத்தை நான் காட்டுறேன். இவர் தான் வினோதன். பாருங்கள், வெயிட் என்ற கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த செய்தியை. ஏன்னா நான் ஒரு நீண்ட செய்தியாக இருந்தாலும் விடயத்தை நான் சொல்ல வரேன். இவர் தான் இப்போ மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் வினோதன், தர்மராஜன் வினோதன். இவர் தான் வினோதன். பாருங்கள் எப்படிப்பட்ட ஆளுண்டு, வேறு சேப்பு, வேறு செயல்பாடை பாருங்கள். சரி, ஓகே. அவர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இவர் தான் வினோதன். இன்றைக்கு இன்பராசா நான் தானன்ற மாதிரி இவர் தான் வினோதன். அநேகமானவருக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு தெரியாது. அதேமாதிரி அரசாங்கமும் விளங்கி கொள்ளணும் இந்த விஷயத்தை. இந்த செய்தி அரசாங்கத்துக்காக தான். மீண்டும் இதை சொல்கிறேன் என்னென்னா, இந்த வினோதன் என்பவரால் இவர் தான் இப்போ சுகாதார பணிப்பாளர் மன்னார் மாவட்டம். அப்போ அந்த இவரால் நிறைய இவருக்கு கீழே வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் கொண்டு தந்த குற்றச்சாட்டு, இவர் மீது வச்ச குற்றச்சாட்டு கடிதங்களையும் நான் இதில் காட்டுறேன். இதில் நான் இன்றைக்கு தான் அந்த கடிதத்தை சுகாதார அமைச்சுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன்னா,
சுகாதார அமைச்சுக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் முதலாவது கட்டம் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். மற்ற நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு நாங்கள் இந்த கடிதம் அனுப்புகிறோம். அதையும் பாதிச்சுட்டு வாரோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த செய்தியை பாருங்கள். முதலாவது கடிதம் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதார அமைச்சுக்கு வினோதனை பற்றி தந்த வினோதன முறைகேடான சம்பவத்தை பற்றி தந்த கடிதங்கள், வினோதனுக்கு கீழே வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் தந்த கடிதம், ஆண் பெண் இருபாலரும் தந்த கடிதங்கள், கிட்டத்தட்ட 10 கடிதங்கள். 10 பேர் எனக்கு கடிதம் தந்திருக்கின்றார்கள். 30 பேர் சைன் வச்சு தந்திருக்கின்றார்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் முதலாவது கடிதம் வந்து ஜனாதிபதி செயலகம், 2வது உண்மையிலே அதில் முதலாவது கடிதம் வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருக்கு, 2வது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு, சுகாதார அமைச்சுக்கு, 3வது பொலிஸ் மாதிபருக்கு, 4வது சட்ட மாதிபருக்கு, 5வது வடமாகாண செயலாளர் பிரதம செயலாளர் அவர்களுக்கு, 6வது வடமாகாண ஆளுநருக்கு, அதே நேரத்தில் 7வது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு, 8வது இலங்கை குற்றத்தடுப்பு ஆணைக்குழுக்கு, 9வது மனித உரிமை ஆணைக்குழுக்கு, 10வது பாதுகாப்பு அமைச்சுக்கு. அப்போ இவ்வளவு கடிதமும் இவ்வளவு பேருக்கும் பிரதி நாங்கள் அனுப்புகிறோம். இவ்வளவு பேருக்கும் இவ்வளவும் நாங்கள் இப்போ அனுப்பியிருக்கோம் எங்களோட லெட்டர் கேட்டில். அதாவது இந்த இப்படி எம்பலப்பில் தான் 10 பேரை கடிதத்தையும் வச்சு அனுப்பியிருக்கோம். இதே மாதிரி இதை பார்க்கணும். இன்றைக்கி வினோதன் மீது அவங்களோட உத்தியோகத்தர்கள் தந்த வினோதன் மீது தந்த குற்றச்சாட்டு, இதுதான் எங்களோட லெட்டர் கேட். இதில் தான் நாங்கள் ஒவ்வொரு ஆக்களுக்கும் கடிதம் அனுப்புகிறோம். ஒவ்வொரு இந்த முழு பேருக்கும் பிரதி போட்டு அனுப்புகிறோம். சகல பேருக்கும் ஜனாதிபதி செயலகம், சுகாதார அமைச்சு, வடமாகாண ஆளுநர், பொலிஸ் மாதிபர், சட்ட மாதிபர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், மற்றது கடைசியாக ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை குழு, சகல பேருக்கும் வினோதண்ட அடாவடித்தனத்தை பற்றி முழு பேருக்கும் எங்களோட ஒன்றியம் கூட, இதுதான் ஒன்றியம், எங்களோட புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியம் ஊடாகத்தான் நாங்கள் இந்த கடிதத்தை அனுப்புகிறோம். இதுக்குள்ளே நாங்கள் வச்சு அனுப்புகிற கடிதம் இது எங்களோட கவரிங் கடிதம். இந்த நடந்த பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு என்னென்ன அநீதி நடக்குது, அவங்க நீதி கோரி எங்கள்கிட்ட வந்தவங்க எங்களை இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த சொல்லி, அதாவது இது ஒவ்வொரு ஆக்களும் அனுப்பின கடிதங்கள். இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பின கடிதம், வடமாகாண பிடிக்கு அனுப்பின கடிதம், ஆளுநருக்கு அனுப்பின கடிதம், இது உண்டு. இது அடுத்தது ஒவ்வொரு ஆக்களும் அனுப்பின கடிதங்கள், பிரதிகளும் கடிதங்களும் 10 பேருக்கு மேலே கடிதம் தந்திருக்கின்றார்கள். இந்த கடிதம் எல்லாம் வச்சு தான் நாங்கள் ஒரு கடிதத்துக்கு மட்டும் 300 ரூபா வருது. இப்படி எம்பலப்பில் வச்சு அனுப்ப 10க்கு மேற்பட்ட கடிதம். மற்ற இந்த அவரில் வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி அவரில் வச்ச 4 ஒற்றைக்கு மேலே குற்றச்சாட்டு. அதாவது அதை சொல்ல வாரம் எப்படி குற்றச்சாட்டுண்டா, அவர் அந்த முறைகேடாக அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்துதல். அதாவது இப்போ அவற்றை இடம் வந்து பட்டுக்கோட்டை, யாழ்ப்பாணம், வெறிஞ்ச வந்து மன்னார் மாவட்டத்திலேருந்து வெள்ளிக்கிழமை லீவில் போனார்னு சொன்னால் சனி ஞாயிறு 2 நாளும் அரச வாகனத்தை தன்னுடைய தேவைக்கு அவர் வச்சிருக்கிற, அதை கண்டுபிடிச்சி டிரைவர்மார் இதை கீழ்ப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லி சில பிற இதுகளை கதையில் வரக்குள்ள டப்பன டிரைவரை சாதிக்கிறது, பழி வாங்கிறது. அப்போ அதே மாதிரி இவர் ஒவ்வொரு முறையும் அரச வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்துறது. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாழ்ப்பாணம் வந்து சொல்லி போயிட்டு பட்டுக்கோட்டைக்கு தான் அந்த வாகனம் போய் நின்று திங்கக்கிழமை வரும். அதே மாதிரி அவர் இங்கிருந்து போக இன்னொரு பெண் உத்தியோகத்தினையும் ஏற்றி கொண்டு போகிறார். வெள்ளிக்கிழமை போனால் திங்கக்கிழமை பாரு. அப்படி அந்த நிறைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருவங்களையும் அந்த என்ன அவருக்கு பிடிச்சாக்கள் சாதகமான ஆக்கள் இன்னாரை பற்றி சொன்னால் உடனே என்ன எதண்டு விசாரிக்காமல் உச்சக்கட்ட தொங்கல் வரைக்கும் போய் அவங்கள பழி வாங்குற, மற்ற எந்த விசாரணை அடிப்படையும் வந்து பழி வாங்குற. அப்போ இவ்வாறான சம்பவம் முழுக்க நம்ம எழுத்து மூலம் நாங்கள் அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிறோம். எங்களோட ஒன்றிய இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கிறோம். அதே மாதிரி மற்ற ரிங்கோவில் இருந்த இப்போ ஒரு பெண் உத்தியோகத்தர், அப்போ இவருக்குள்ள இருக்கிற இன்றைக்கு வந்து இவர் சொல்லியிருக்கிறார் வினோதன் என்பவர் வந்து
என்னென்னு சொன்னால் அவள் ரான்சரை பற்றி கேட்டிருக்கிறான். எனக்கு ரான்சர், நான் ரிங்கோக்கு போகணும், என்னுடைய கணவர் பிள்ளைகள் அம்மா எல்லாம் சுயநமாக இருக்கிறேன், அவங்கள பராமரிக்கணும், நான் இத்தனை வருஷம் 5 வேலை செய்கிறேன், அப்போ நான் மேல்முறையீடு செய்து எனக்கு ரான்சர் இந்த மேல்முறையீடு செய்த கடிதத்தை நீங்கள் அனுப்புனீங்களா இல்லை எனக்கு ரான்சர் வந்திருக்கா என்று சொல்லி அவள் கேட்டு டாக்டர் வினோதன் அவர்களிடம் அந்த பெண் உத்தியோகத்தர் அவ கேட்ட இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், நான் அந்த கடிதம் அனுப்ப இல்லை, ஆனால் நீ ரிங்கோவில் கணவர்ண்டா நீ இங்கே வேலைண்டா 2 சோர்ஸ் இருக்குது. இவர் சொல்லியிருக்கிறார் வினோதன். அன்பார்ந்த மக்களே கேளுங்க, அரச உத்தியோகத்தர்களே, உண்மையில் அதே மாதிரி இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களே, நீங்கள் ஊழல் லஞ்சம் ஒழிக்கிற ஒரு அரசாங்கமாக இப்போ வந்திருக்கிறீங்க. இவரால் நிறைய குற்றச்சாட்டு வினோதன் டாக்டர் வினோதன் அவர்களால், சுகாதார பணிப்பாளர் மன்னார் மாவட்ட வினோதன் அவர்களால் நிறைய குற்றச்சாட்டும் நிறைய ஊழலும், அரச வாகனங்களை மட்டும் இல்லாமல் அரச வாகனங்களில் தனக்கு பிடிச்ச ஆக்களுக்காக ஏற்றி கொண்டு விடுறதும் இறக்குற வேலையும் வேறு செய்திருக்கிறார். அன்று தொட்டு இன்றைக்கு வரையும் செய்து கொண்டு வருகின்றார். அதுக்குரிய அதுக்குரிய உறுதிப்படுத்தல் கடிதமெல்லாம் இருக்குது, எல்லாம் சட்ட ரீதியாக இருக்குது. அப்போ அதே மாதிரி இது இவ்வாறான பிரச்சனைகளை அமைச்சுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்தினவங்க எங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறாங்க. இம்ராசன்னா உங்களுக்கும் பிரதி. அதே மாதிரி இப்போ எம்பிபி ஊடாகவும் இதுக்குரிய நடவடிக்கைக்குரிய கடிதம் போயிட்டு, அப்போ நாங்கள் எங்களை ஒன்றியம் ஊடாக அனுப்புறது கொண்டு தந்திருக்கிறான் அந்த முழு கடிதம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், அரசாங்கம் முதலாவது இவர் மீது என்ன சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்கள், டாக்டர் வினோதன் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவற்றை பிரச்சனைகளை விசாரணை எடுத்து அவர் முறைகேடாக சில அரச வாகனங்களை மட்டும் பயன்படுத்தின மட்டுமில்லை, அரசு சார்ந்த விடயங்கள்லேயும் வேலைத்திட்டங்கள்லேயும் சகல இதிலையும் நம்ம அரசாங்கத்தால் வரப்படுற சலுகையிலையும் அவர் முறைகேடான விடயத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார்ன்றது எங்களுக்கு உறுதிப்படுத்தி கடிதம் வந்திருக்கு. அதில் இதுவும் வந்திருக்குது. சரி, நாம் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த குடும்ப பெண் நான் என்னுடைய கணவர் பிள்ளைகள் திருவண்ணாமலை எனக்கு ரான்சர் வேணும், ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் 2 படிக்கிற, கணவரால் சமாளிக்க இல்லாதுன்னு சொல்ல இந்த டாக்டர் வினோதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அவரை முகத்தை பார்க்குறேன், அன்பார்ந்த காட்டுறேன். அன்பார்ந்த மக்களே கொஞ்சம் சிந்திங்க. வேறுக்கு ஒரு இரக்கம் ஈனிறக்கம் இதுவும் இல்லையா? மற்ற அதிகாரி என்றா என்ன, மேலதிகாரி என்றா கீழ்பட்டவங்களை நல்ல முறையில் வழி நடத்துறதுக்கு தான் ஒரு அதிகாரி, பொறுப்பு உணர்ச்சி உள்ளவனை தான் அதிகாரியாக விடுறது, மேலதிகாரியா. இல்லாட்டி வேற வேலை இல்லாமல் ஆக்கிட்டு வீட்டை விட வேண்டியதான். இவர் தான் வினோதன். இவர் சொல்லியிருக்கிறார் அந்த பெண்மணிக்கு, அரச உத்தியோகத்தருக்கு, சுகாதார பணிமனையில் வேலை செய்கிற உத்தியோகத்தருக்கு ரான்சர் கேட்ட வேலையில் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஊர் ரிங்கோ, என்னுடைய கணவர் அம்மாவையும் பராமரிக்க பிள்ளைகளையும் பராமரிக்க இயலாது, எனக்கு மேல்முறையீடு இருக்கேன், எனக்கு ரான்சர் வந்துருந்தா என்னை அனுப்பி வைங்கோ கிழக்கு மாகாணத்துக்குன்னு சொல்லி கேட்க அந்த கடிதம் இருக்குது. பார்த்தா கவலை வரும். அப்போ நான் ஒரு லோயருக்கு இப்போ கடிதம் அடிக்கிறதுக்கு, நான் இங்கிலீஷால் கடிதம் அடிக்கங்கிற லோயருக்கு கட்டாவரே கண்கலங்கினர். அப்போ இவர் வினோதன் அவர்கள் சொல்லியிருக்கார், அப்படி நீ ரிங்கோக்கு ரான்சர் வேணுமெண்டா உனக்கு 2 சோர்ஸ், அதாவது ஒன்று உனக்கு வேலை வேணுமா, உன்னுடைய கணவர் வேணுமான்னு கேட்டிருக்கார். பாருங்கள், ஒரு டாக்டர் ஒரு இன்றைக்கு தங்களோட நிற்கிற அரச உத்தியோகத்தர், தனக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த ஒரு பெண்மணி என்று பார்க்காமலே இவ்வாறான ஒரு கேள்வியை பார்த்த பிரயோகங்களை அவர் வச்சிருக்கிறார். உனக்கு ஒன்று புருஷன் வேணுமா அல்லது வேலை வேணுமா, 2 சோர்ஸ். அதாவது உனக்கு வேலை வேணுமெண்டா புருஷனை டைவர்ஸ் பண்ணு, அல்லது வேலை வேணுமென்று சொல்லுது, ஏன்னா புருஷன் வேணுமெண்டா வேலையை ரிஜைன் பண்ணு, வேலையை விடன்னு சொல்லியிருக்கிறார் இந்த டாக்டர் வினோதன் அவர்கள். அப்போ நான் என்னன்னு சொன்னால், இவருக்கு நான் கதைக்கிற என்னுடைய பாணியில் நான் கதைக்க இப்போ விரும்பலை. என்ன காரணம்னா, இப்போ இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவரும் கொஞ்சம் சில விடயங்களை ஆணித்தரமாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ஆறு, இவர் ஆறு, நாங்கள் தியாகிகள். எங்கட மக்களுக்காக ஆயுதமேந்தி 20 வருஷம் எங்கட மக்களுக்காக போராடி இருக்கோம். எங்கட மக்களில் சுதந்திரத்துக்காக இதையும் சேர்த்து தான், இந்த அடிப்படை மனித உரிமை மீறுறதையும் சேர்த்து தான் அரசு அதிகாரி மேலால் எங்கட அரச ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், மேல் அதிகாரி மேலால். இவங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்களை போராட்டம் நீடிச்சிருந்தால் நாங்கள் இப்படியெல்லாம் கத்த தேவையில்லை, இப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கி 10 கடிதத்துக்கிட்ட நாங்கள் இன்றைக்கி என்ன இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன். நான் இப்போ எங்கள் மன்னார் மாவட்ட இதில் என்ன போஸ்ட் ஹவுஸில் போய் 4 சுகாதார ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சுக்கு தேர்தல் என்ன ஜனாதிபதி செயலகத்துக்கு இருந்தாருக்கு
2 கடிதம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோன்னா இன்னும் 8 கடிதம் இருக்குது. 8 கடிதம் இப்போ எல்லாம் இதேண்டியாச்சு. நாளைக்கும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வாரத்துக்கு இருக்குது. அது வந்ததுக்கு பிறகு எல்லாம் சேர்த்து 30 பேர் டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து நாங்கள் மிச்ச கடிதத்தையும் வச்சு நாங்கள் எல்லா இடம் ஹியூமன் ரைட்ஸ் எல்லா இடத்துக்கும் அனுப்புறதுக்கு இருக்கோம். அதை விட இந்த வேறால் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு மேலே சைன் வச்சு தந்திருக்கின்றார்கள். வேறால் பாதிக்கப்பட்டவர்கள் 30 பேருக்கு மேலே அந்த சைன் வச்சு தந்திருக்கின்றார்கள். அவ்வளோ பேரும் வெறுக்கு கீழே வேலை செய்கிற இவ்வளோ ஆவணங்களும் எங்களிடம் கையில் இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு நான் சொல்ல வார விடயம் என்னென்றால், அது மட்டும் இல்லாது நேற்றைய தினம் பேசால பிரதேச வைத்திய அதிகாரி டிஎம்ஓ அவர்கள் வந்து ஈஸ்டன் ஐயா டாக்டர் ஈஸ்டன் அவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நேற்று காலையில் நாங்கள் போய் நேரடியாக விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் ஒன்றிய தலைவர் எங்களோட உறுப்பினரும் நானும் போய் சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட போய் சில விஷயங்களை வினவினேன். அவர் சொன்ன விடயங்களையும் நாங்கள் அமைச்சுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேற்றைய தினம் நாங்கள் போய் சந்தித்த விடயத்தை மக்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதில் தகுந்த முடிவு மக்களாகிய நீங்களும் மன்னார் மாவட்டத்தில் இவ்வாறான அரச அதிகாரிமாரால் மன்னார் மாவட்டத்தில் சேவை செய்கிறவங்களுக்கு மனம் விட்டு போகுது. இந்த நேற்றைய தினம் போய் அந்த டிஎம்ஓ உண்ணாவிரதம் இருந்த பேசாலை வைத்தியசாலையில் உண்ணாவிரதம் இருந்த டாக்டர் அவர்களை நான் சந்தித்து சில விஷயங்களை நேரடியாக கதைச்சி ரைக்கோட்டும் பண்ணிட்டு வந்தேன். அவர் வினோதனை பற்றி சொன்ன குற்றச்சாட்டு, அவர் என்னென்ன இப்போ பழி வாங்கியிருக்கு. இன்றைக்கு இந்த இவர் வந்து 30 வருஷமாக தான் சேவையாற்றியிருக்கின்றார். அதுலேயும் பேசாலையில் 20 வருஷம் தான் இப்போ அதே ஊரில் சேவையாற்றியிருக்கார், அவர் பிறந்த ஊர்லேயே. அப்போ என்ன டாக்டராக. அப்போ இவ்வளவு காலம் வராத குற்றச்சாட்டு இன்றைக்கு வினோதன் அவர்கள் வந்து என்னோட 10 வயது குறைஞ்சது என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். அது மட்டும் அல்லாது இவர் செய்கிற வேலை, அதாவது அநாரியமான வேலை. இன்றைக்கு எனக்கு அவர் என்னை விட அவருக்கு 10 வயது குறைவு, எனக்கு வயசுக்கு கூட அவர் மரியாதை தாரையில். அதாவது மன்னர் அந்த பிரதேச வைத்தியசாலையில் வந்து என்னதான் பெருசான விடயங்கள் நடந்தாலும் தான் இப்போ டாக்டர் வினோதன் அவர்களுக்கு தெரியப்படுத்தினா அதை அலட்சியப்படுத்துவாராம். ஆனால் இது மரங்கள் அதுக்குள்ளே விழுந்து ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்கு மரங்கள் விழுந்து அது துப்புரவாக்கணும்னா சம்பளத்துக்கு பிடிச்சி செய்ய சொல்லுவாராம். அது மட்டும்தான் அவர் சொல்கிற வேலை. தன்னுடைய வேலையை சரியாக செய்ய சொல்ல மாட்டாராம். நம்ம எதுக்கு இடவுறாக தான் இருப்பாராம். மற்ற தனக்கு கீழ்ப்பட்ட உத்தியோகத்தர்களில் கதையை கேட்டு தன்னை பழி வாங்குவோமா இப்போ 1 வருஷமாக செயல்படுத்தி கொண்டு வராராம். இவர் செய்கிற ஒரு முதலாவது விடயம் என்னவென்றால், இப்போ நம்ம என்ன இப்போ கனவுடையும் இப்போ நான் இதில் கதைக்கு வந்தால் இதில் பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்லி வேறு விடயம் தொடரும். அந்த அடிப்படையில் நான் முதலாவது செய்கிற விஷயம் என்னவென்றால், தனக்கு பிடிக்காத ஆட்களுக்கு வந்து எப்படி பழிவாங்க முடியுமோ அந்தளவுக்கு உச்சக்கட்டம் வரைக்கும் அவர் பழிவாங்கிறது தான் அவர் ஏம். அதிலிருந்து அவர் விடுபடுறதில்லை. நம்ம சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பார். நம்ம என்னன்னு சொன்னால், இப்போ உண்மையிலே வேற நோக்கம் நம்ம வினோதன் அவர்கள் டாக்டர் வினோதன் அவர்களில் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்களில் நோக்கம் என்னவென்றால், தனக்கு பிடிக்காட்டி உடனே பிஓபி அடிப்பாராம். உடனே வேலையை இடைநிறுத்தம் செய்கிறது தான் அவற்றை நோக்கம். வேலையை இடைநிறுத்தம் செய்து சம்பளத்தையும் இல்லாமாக்குறது தான் அவற்றை நோக்கம். அப்போ அவர் யோசிக்கணும். டாக்டர் வினோதன் அவர்களே புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராஜா புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகம் மயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராஜா ஆகிய நான் உம்மிடம் கதை கேட்குறேன். வினோதன் அவர்களே இந்த பாருங்க, இப்போ இது இப்போ என்னென்னு கேட்பீங்க. இதான் எங்களோட பேர், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகம் மயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராஜா. நாங்கள் எல்லாம் சட்டமாக அரசாங்கத்துக்கு ஈடாக 2017 பதிவு செய்து தான் இயங்குகிறோம். நாங்கள் சும்மா அப்பச்சொப்பியாக இயங்கலை. நாங்கள் வந்து மற்ற யூடிப்பாளர்கள் மாதிரி சும்மா இயங்கலை. நாங்கள் ஒரு அமைப்பு, ஒரு ஒன்றியம். என்னென்னா மக்களுக்கு நடக்கிற அநீதிகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கம். கொண்டு வந்து அரசாங்கம் ஊடாக அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறது. மக்களுக்கு அநீதி விளைவிக்கிறார்கள். அது அரச உத்தியோகத்தராக இருக்கலாம், வெளியில் இருக்கிற அரசியல்வாதிமாராக இருக்கலாம். அந்த அடிப்படையில் வினோதன் அவர்களே நான் கேட்குறேன், வேலெல்லாம் ஆக்குறதுக்கு நீங்கள் யார்?
நீங்களும் ஒரு அரசு உத்தியோகத்தர் தானே, யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு மேலே நாங்கள் இன்றைக்கு போராட்ட காலத்தில் இருக்க, இதுக்கு தான் அந்த போராட்டம். ஏன்னா நாங்கள் வந்த வழியை நாங்கள் இன்றைக்கு மறக்கலை. எங்களுக்கு ஒரு மாவட்ட தளபதி இருந்தால், சிறப்பு தளபதி துணைத்தளபதி 3 தளபதி இருப்பாங்க. சிறப்பு தளபதிக்கு எந்த வேலையும் இல்லை. எங்கிட்ட 2000 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு தளபதி மாதிரி கீழே. எல்லாத்த வேலையும் அந்த சிறப்பு தளபதி டேபிளில் வேஸில் ஒரு ஆஃபீஸில் இருப்பார். அது தளபதி எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருப்பார். துணைத்தளபதியாக இருக்கிறவர் தான் எல்லாத்தையும் எல்லா போராளிகளில் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, அவங்களுக்கு உடுப்பு இருக்கா உடுப்பு இல்லையா, அவங்களுக்கு என்ன குறைபாடு, அவங்கள அம்மாவுக்கு உதவி செய்யணுமா அப்பாவுக்கு உதவி செய்யணுமா, வீட்டில் கஷ்டம் இல்லையா, இனி தலைவருக்கு வர கடிதங்கள் நம்ம மாவட்டத்திலிருந்து தலைவருக்கு போடுவாங்க. அன்னைக்கு கடிதம் மேல்முறையீடுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் மேல்முறையீடு செய்தால் அதை மேல்முறையீட அந்த கடிதத்தை கூட நீங்கள் அனுப்பாத ஒரு ஆள் தான் டாக்டர் வினோதன் அவர்கள். நீங்கள் அப்போ எங்களோட நிர்வாகத்தில் விடுதலை புலிகள் காலத்தில் அப்படி இல்லை. மாவட்ட தளபதிட்டே எங்களை பொடியங்கள் கொண்டு அன்னைக்கு கடிதம் கொடுப்பாங்க. மாவட்ட தளபதியை பற்றி, அவர் விடுற குற்றச்சாட்டை பற்றி, அவர் வந்து என்ன லீவில் அனுப்புறல, சில நேரம் முறைகேடாக நடக்கிற, சில நேரம் போராளிகளுக்கு கை வைக்கிற, சில தளபதி மாதிரி கை வைக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அப்போ என்ன பிரச்சனை என்றாலும் அதை வந்து தளபதி மாதிரி வெளியிடுறதுக்கு அண்ணன் மட்டத்தில் போய் சொல்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற லெட்டரை அன்னைக்கு அனுப்புவாங்க தளபதி மேல். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட ஒரு இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனை இல்லாட்டி அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையில் அவங்களுக்கு இப்போ ஒரு சத்திர சிகிச்சை நடந்திருக்கும், அல்லது அவங்களோட உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கும், அல்லது அவங்களோட குடும்ப நிலைமை பிரச்சனைகளாக இருக்கும், அல்லது தாங்கள் 5 வருஷம் வேலை செய்திருப்பாங்க, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் வராமல் இருக்கும். அந்த விஷயங்களை பற்றி தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உங்கள்கிட்ட மேல்முறையீடு செய்து இதை அனுப்பி வைங்க வடமான வீடியோ வச்சுக்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பாமல் அவங்கள எல்லாத்துக்கும் நாங்கள் தான் முடிவெடுக்கணும்ட்டு நீங்கள் தலைக்கணமாக நிற்கிறது முதலாவது குற்றம் டாக்டர் வினோதன் அவர்களே. அதே போன்று நீங்கள் மேலிடத்திலிருந்து இன்றைக்கு எத்தனை சாரதிமார் எத்தனை பேர் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க மேலிடத்துக்கு போய் பிடிகிட்ட போய் கதைச்சு. அப்போ கேதீஸ்வரன் அவர்கள் இருக்குங்க, கேதீஸ்வரன் பிடி அவர்களுக்கும் சத்தியமூர்த்தி கொஞ்ச காலம் பிடியாக இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் 8ஆம் பொருத்தம் உண்மையிலே பிடிக்காது. இன்றைக்கு கூட பிடியாக இருக்கிறவர்களுக்கு வந்து உன்னுடைய பிரச்சனை போனது பிறகு முழு பிரச்சனையும் இப்போ ஆராயிறாங்க, சகல பிரச்சனையும் வினோதன் அவர்களே. அந்த அடிப்படையில் மேல் அதிகாரி மாதிரி தார கட்டளையை கூட நீங்கள் நிறைவேற்றல. அப்போ மேலிடத்துலேருந்து இவங்களை ரான்சர் வந்திருக்கு, இவங்களை விடுவிக்க சொல்லி நீங்கள் வந்த மேலிடத்துலேருந்து நீங்கள் உடனே கேட்பீங்க, அது என்ன அதிகாரத்தை கொண்டு விடுவிக்கிற, அது என்னோட இருக்கிறார்கள், நாங்கள் விடுவிக்கணும், நான் தான் முடிவு எடுக்கணும் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் விட்ட பிள்ளை என்னென்றால் அந்த டைமில் நீங்கள் அவ்வாறு சொல்லி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாரம் விக்ரமன் அவர்கள் வந்து அப்போ நீங்கள் என்னென்றால் நீங்கள் கொஞ்ச காலம் இப்போ கிளிநொச்சியில் போய் ரான்சராக போய் இருந்த வேளையில் அப்போ இங்கேருந்து உங்களுக்கு 4 பேர் இஞ்சத்தை நிர்வாகத்தை பற்றி பிழையாக இஞ்சத்தை நிர்வாகத்தை மன்னார் மாவட்ட நிர்வாகத்தை உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குழப்பு முகமாக செயல்பட்ட போது அப்போது சுகாதார பணிப்பாளராக இருந்தது டாக்டர் விக்ரமசிங்க அவர்கள், சிங்கள ஆள் வந்து மன்னார் மாவட்டத்தில் இருந்தவர் கொஞ்ச காலம். அப்போ இருந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார், இவங்க தான் இங்கே நிர்வாகத்தை குழப்பு மூலமாக செயல்படுறாங்க, வினோதனுக்கு இங்கேருந்து தேவையில்லாத தகவலை சொல்லி வினோதன் நீங்கள் என்ன செய்கிறீங்க, முகநூலில் எழுதுறீங்க. ஆனால் இன்றைக்கு வந்து சாதாரணமான ஆட்கள் யாரும் ஒரு யூடியூப்பில் எழுதுனா உங்களுக்கு குற்றமாக பாடுது. ஆனால் நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு வைத்திய அதிகாரி, ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் சுகாதார பணிப்பாளராக இருந்து கொண்டே நீங்கள் எத்தனை பேருக்கு முகநூலில் எழுதுறீங்க, எத்தனை பெண்களை மானவங்கப்படுத்துறீங்க, எத்தனை அரசு உத்தியோகத்தர் உங்களால் பாதிக்கப்பட்டு போய் இன்றைக்கு தெளிப்படை இல்லான்னு மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு போய் நிற்கிறாங்க. அவங்கள இவ்வளோ கேவலமாக நீங்கள் ஒரு அக்கா தங்கச்சி உறவுகளோட பிறக்காதமாக இல்லை மானவங்கப்படுத்திருக்கிறீங்க. அவ்வளோ எழுத்து மூலம் வந்திருக்கா, நீங்கள் எவ்வளோ உச்சக்கட்டம் வரைக்கும் போய் பழி வாங்கியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு அரச உத்தியோகத்தர், ஒரு மேல் அதிகாரி, நீங்கள் ஒரு படித்து வந்த ஒரு 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 டாக்டர் என்ன. அப்போ அப்படி இருக்க நீங்கள் அனுசரித்து போகணும். நம்ம கீழ்பட்டாக்கள் அவங்களோட குடும்பத்தில் சுமை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வருத்தம் இருக்கும், சில கீழ்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு அவங்களுக்கு சில கஷ்டம் இருக்கும். ஒரு வேலையண்டா நீங்கள் மட்டும் படித்து உங்களோட அம்மா அப்பா படித்து வச்சு உங்களை மட்டும்தான் அதிகாரியாக கொண்டு வந்தால் மற்றாக்கள்லாம் என்ன படிக்காமல் மாடு மேய்ச்சி போட்டு அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறாங்க. டாக்டர் வினோதன் அவர்களே.
இல்லை மாடாடு மேய்ச்சிட்டா வந்து வேலைக்கு அவங்களும் அவங்களோட அம்மா அப்பா படிப்பிச்சு ஏஎல் பாஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு வழியில் கொளிச்சு போய் அல்லது கென்பஸ் போய் தான் உங்கள்கிட்ட வந்து அரசு உத்தியோகத்தராக வேலை செய்கிறாங்க. அது நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்க, அவங்க நேர்சிங்கும் படிப்பாங்க, அல்ல குடும்ப நல உத்தியோகத்தராக படிப்பாங்க, அல்ல ஒரு ஸ்டாஃபாக இருப்பாங்க, அல்ல ஒரு அரசு வாகனம் ஒரு டிரைவிங்காக இருப்பாங்க. எல்லாம் ஒரு கெப்பாசிட்டியோட அவங்களோட தராரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கு. அரசாங்கம் தான் வேலை கொடுத்துருக்கு, நீங்கள் வேலை கொடுக்கல. அதே இடையில் உங்களுக்கு விசுவாசம் நம்ம இதில் உங்களை அவசரமாக விறுவிறுப்பாக விவேகமாகவும் ஆற்றலோடையும் கதைக்க வலிக்குன்னா இந்த இதுகளை காட்டினபடியாக தான் எனக்கு அந்த உணர்வு ஆத்திரம் குறைஞ்சிட்டு இப்போ கதைக்க வலிக்கிறேன் அதுகளை காட்டாமல். அவங்கள் என்னென்றால் முழுதையும் பாஸ் பண்ணி இன்றைக்கு அரசாங்கம் அவங்கள தராரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வேலை கொடுத்து விட்டுருக்கு. ஒரு மேலதிகாரி என்றால் அவங்கள சரியாக வச்சு வழி நடத்துகிறா மேலதிகாரி. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் படிச்சுன்றதுக்கு ஒரு அறிவில்லாத ஒரு ஆளாக இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இன்றைக்கு கூட உங்களோட கையில் வந்த ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் இன்றைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஆக்களுக்கு இடமாற்றம் வந்த கடிதத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க. தர்மலிங்கம் வினோதன் அவர்களே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னென்ன நீங்கள் என்ன விளையாட்டு விடுறீங்க? இன்றைக்கு அரசாங்கம் ஆடுற காசு மக்களில் வரிப்பணம். இன்றைக்கு ஊழல் அணி இதே டைமில் ஊழல் அணி அவர்கள் இன்றைக்கு ஊழல் அணியை வச்சு இயக்குறார்கள், தமிழடியான்ன்றாங்க, டாக்டர் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க, அர்ஜுனாவுக்கு கீழே தான் அந்த ஊழல் அணி இருக்குன்றாங்க. ஆருக்கு கீழே இருந்தாலும் இறைவனுக்கு கீழே இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் மனச்சாட்சிக்கணுங்க. அந்த ஊழல் அணிக்கு இந்த டாக்டர் வினோதனை பற்றி இங்கே உள்ள ஸ்டாஃப் மாதிரி வேறால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை முறையிட்டு இருக்காங்க? ஊழல் அணிக்கு சொல்கிறேன், எத்தனை நேரம் வினோதனை பற்றி முறையிட்டு இருக்காங்க. ஏன் வினோதனை பற்றி ஊழல் அணியில் போடலை? என்னடா நீங்களே பக்க சார்பாக வேலை செய்கிறீங்க, பிறகு நான் ஊழல் அணின்றீங்க. ஆர்டா வச்சு இயக்குறீங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்களா? அர்ஜுனா வச்சு இயக்குது, அதுக்கு கீழே என்ன லோயர் கௌசல்யா இருக்குன்றாங்க, தமிழடியான் இருக்குன்றாங்க. அப்போ இன்றைக்கு ஒரு இதை நீதி என்றால் நீதியாக இருக்கணும், பக்கசார்பாக இருக்கக்கூடாது. நீதிக்காக நாங்கள் போராடின, நாங்கள் நீதிக்காக உங்களுக்காக நாங்கள் புனர்வாழ்வு செய்தனா, தண்டனை செய்தனா 3 வருஷம் மக்களுக்காக. இன்றைக்கு நீதியெல்லாம் அத்து போயிட்டு, ஆனால் இன்றைக்கு நீதியை நாட்டப்படுமென்று இன்றைக்கு நம்பி இருக்கிறாங்க மக்கள். இன்றைக்கு வந்து ஊழல் செய்கிறவங்களை பிடிச்சிருந்தா 25 வருஷம் 30 வருஷம் போடுறாங்க அரசாங்கம். அதேமே உங்களுக்கும் பாரு நிச்சயம் நீங்கள் நினைக்காங்க. இன்றைக்கு வினோதன் அவர்கள் வந்து தப்பே இல்லை இதில் இருந்து. அவர் செய்த அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தினது, அவருக்கு சாதகமான ஆட்களுக்கு வாகனங்களை சலுகை செய்ததிலிருந்து, அவருக்கு சாதகமான ஆட்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததுலேருந்து, அவருக்கு சாதகமான ஆட்களுக்கு லைட் எல்லாம் செய்த கரண்ட் மின்சாரம் கூடுதலாக செய்ததிலிருந்து எல்லா இதுக்கும் கடிதம் வந்திருக்கு எனக்கிட்ட வினோதன் அவர்கள் செய்த குற்றச்சாட்டு முழுக்க. அப்போ இதை வந்து அப்போ எனக்கு நான் கேட்டேன், நீங்கள் என்னட்ட கொண்டு தாரீங்க? ஊழல் அணிக்கு போட்டிருக்கலாம். அண்ணன் நாங்கள் ஊழல் அணிக்கு போட்டு நாங்கள் இம்பராசன்னா ஊழல் அணி அர்ஜுனா அவர்கள் என்றாங்க, தமிழடியான் என்றாங்க, லோயர் 2 பேர் இருக்குன்றாங்க. ஆனால் வினோதன் பிரச்சனை வெளியில் கொண்டு வராங்க இல்லை. ஆனால் அங்கே வடமாநிலத்தில் கேட்டால் எல்லாருக்கும் வினோதனை பற்றி தெரியுமா, மேலதிகாரிமா முழு பேருக்கும் வினோதனை பற்றி தெரியும். அவங்க என்ன பிரச்சனைனா இவன் ஒரு என்ன சொல்கிறார், அது எங்கேயும் இருக்குது. இப்போ சில இதுகளை அதை கண்டும் காணாமல் விடுறது. ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கு இவர் விட்ட பிள்ளைகள் எல்லாம் கழுத்தில் வந்து சுருக்கு பிடிச்சிட்டு இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து தப்பே இல்லாத அளவுக்கு இவர் விட்ட பிள்ளை முழுக்க வந்துட்டு இன்றைக்கு மேலும் வடமாநிலத்துக்கு சகல பிடியிலேருந்து பிரதம செயலாளர்லேருந்து சுகாதார பணிப்பாளர் வந்து சகல பேருக்கும் தெரிஞ்சிட்டு வேற பிரச்சனை நாங்களும் அனுப்பிட்டோம் எல்லாம். அதேமாதிரி எல்லாரும் கடிதம் அனுப்பிட்டாங்க. அதேமாதிரி வினோதன் அவர்களே இன்னொரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் ஒன்று யோசிக்கணும். உங்களோட வைஃப் உங்களோட மனைவியும் அரசு உத்தியோகம் டாக்டர்ன்றான். இன்றைக்கு வந்து அவருக்கு இன்றைக்கு வந்து அவள் ஒரு பெண்ணாக இருந்து இன்றைக்கு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு வேலை வேறு ஒரு டீச்சிங் செய்கிறீங்க, அல்லது வேலை ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க. அப்படி இருக்க உங்களுடைய மனைவிக்கு இப்படி உங்களை போல ஒரு குரோதம் கொண்ட ஒரு சுகாதார பணிப்பாளர் வினோதன் மாதிரி ஒருவன் கிடைச்சி இவ்வளவு உங்களோட மனைவி வந்து கேட்குறாள், நான் என்னுடைய கணவர் கிளிநொச்சியில் இருக்கிற எனக்கு நான் மேல்முறையீடு செய்கிறேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், என்னுடைய கணவர் பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு அம்மாவும் இருக்குது, என்னம்மா சார் நீங்கள் நான் தந்த கடிதத்துக்கு எனக்கு அனுப்புனீங்களா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கா, என்னை விடுவிப்பீங்களான்னு கேட்க, நீங்கள் அந்த நேரத்தில் உங்களை மாதிரி ஒரு குரோதம் பிடிச்சவன் மேலதிகாரியாக இருந்து அவன் கேட்கணும், 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று உன்னுடைய கணவரோட சேர்ந்து வாழ போறியா, இல்லை வேலை வேணுமா? அப்போ வேலை வேணுமெண்டா கணவரை டிவோர்ஸ் பண்ணு, அல்லது கணவர் வேணுமெண்டா வேலையை விடு.
என்று சொல்லி அந்த மேல் அதிகாரி சொல்ல அந்த மனைவி வந்து உங்களிடம் சொன்னால் நீங்கள் ஒன்று அரசியல்வாதியாக இருப்பீங்க அல்லது அரசு அதிகாரிமார் ஒன்று டீச்சிங்க இன்னொரு அதிகாரிமாராக இருந்தால் உங்களோட மனைவி வந்து இப்படி நான் சொல்லப்பா சுகாதார பணிப்பாளர் இப்படி ஒரு ஆள் இப்படி எனக்கு சொல்லுது ஒன்று கணவரை டிவோர்ஸ் பண்ணட்டாம் இல்லை வேலையை விடட்டாமன்றார். அப்போ என்னப்பான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வினோதன் அவர்களே, டாக்டர் வினோதன் அவர்களே எப்படி இருக்கும்? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்தால் என்ன சொல்கிற ரத்தம், மற்றாக்களுக்கு வந்தால் என்ன சட்னியா? அப்போ இன்றைக்கு உங்களால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அதே போன்று நீங்கள் இதுவும் இல்லை மற்ற நீங்கள் என்னண்டு வேலை இடைநிறுத்தம் செய்வீங்க, என்னண்டு நீங்கள் விஓபி அடிப்பீங்க, உங்களுக்கு என்ன அதிகாரம்? சரி, இன்னொரு விடயத்துக்கு வாரன். எனக்கு இப்போ இன்றைக்கு வந்த தகவல் உங்களை பற்றி வந்து கொண்டே இருக்குது. அப்புறம் நான் அடுத்த கட்டம் ஜனாதிபதியை கூட சந்திக்கிறதுக்கு இருக்கேன். இந்த பங்கள் 9 பேரையும் கூட்டிக் கொண்டு 9 பேர் நேரடியாக எங்கள்கிட்ட நிற்கிறாங்க. ஜனாதிபதியும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதார அமைச்சையும் நான் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன். எங்களோட ஒன்றியம் ஊடாக, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒன்றியம் ஊடாக நிச்சயமாக உங்களை கொண்டு நான் அங்கே ஜனாதிபதி இடத்துல ஜனாதிபதி செயலகத்தில் போய் ஜனாதிபதியை சந்தித்து முழு முறையீடு வடமாகாணத்தில் இப்படி அது மன்னார் மாவட்டத்தில் இவர் இத்தனை வருஷமாக என்னென்ன செய்தார், என்னென்ன முறையீடு செய்தார், அரச வாகனங்களை எப்படி பயன்படுத்தினார், அரசை சார்ந்த சொத்துக்களை எப்படி அனாவசியப்படுத்தி விரயம் செய்தார், வீண் விரயம் செய்தார் என்ற முழுக்க எழுத்து மூலம் எல்லாம் கொண்டு வராங்க. 10 பேரையும் கொண்டு விடுவேன், நான் விடுறேன், எல்லா ஒழுங்கும் செய்கிறேன். இது நடந்தே ஆகும். இது புலிகள் போராளிகள். நாங்கள் மக்களுக்காக உயிரையும் கொடுப்போம். மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் எவ்வளவுக்கு நாங்கள் எந்த எல்லைக்கு போகணுமோ அந்த எல்லை ஜனாதிபதி வரைக்கும் போகும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன நீங்கள் மன்னார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க இங்கிருந்து 4 பேர் உங்களுக்கு தகவல் தந்து கொண்டு மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளரை வேலைக்கு இடவுறா அவர் நிர்வாகத்தை குழப்பி கொண்டிருந்தவங்களுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் அடித்தவர். மன்னார் மாவட்டத்துக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சு. அப்போ அவர் ட்ரான்ஸ்ஃபர் அடிக்க அவ்வளோ 4 பேரும் உமக்கு வக்காலத்து வாங்குறாள். வினோதன் அவர்களே, டாக்டர் வினோதன் அவர்களே உங்களுக்கு வக்காலத்து வாங்குறாள். சரி, உங்களோட வழியில் வா, உங்களை என்ன பெரிய ஐயா ராசா உத்தம புத்திரவன் என்ன செய்கிற அப்படி சொல்லவா? சரி சேரண்டு சொல்லவா? மனம் வருது இல்லை, மனம் வரணும். ஒரு சேரண்டா நேற்று போனோம் பேசாலைக்கு டிஎம்ஓ பார்க்க சேரெல்லாம் அவர் தெய்வமாக இருந்தார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு போனால் சரவண பவான் டாக்டர் அவர் கடவுள். அவரெல்லாம் நாங்கள் காலில் விழுந்து கும்பிடுவோம் புலிகள். ஆனால் இன்றைக்கி இந்த இவ்வாறான குரோதம் பிடிச்ச ஒரு நச்சி பாம்பு மாதிரி இருக்கிற உங்களை நாங்கள் என்னண்ட ஐயா சேரண்டு சொல்லலாம் வினோதன் சொல்ல இல்லாத. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ சுகாதார பணிப்பாளர் விக்ரமசிங்க அவர்கள் வந்து மன்னார் மாவட்டத்தில் கொஞ்ச காலம் இருந்தவர். அவர் சிங்கள சகோதரர். அவர் வந்து இடமாற்றம் கொடுக்க அந்த 4 பேருக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறீங்க. இது மடியா இதை பார்க்குறாங்க. டாக்டர் வினோதன் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக முழு பேரும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. உடனே என்ன சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் போடுங்க. நான் அடுத்தடுத்த கட்டம் முழு இந்த வினோதனை பற்றி டாக்டர் வினோதனை பற்றி சகலதும் நான் பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்லி யூடியூப்பில் போட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இதை நீங்கள் உடனே பார்க்குறேன்டா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்க, மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு அப்போ அந்த 4 பேருக்கும் சுகாதார பணிப்பாளர் விக்ரமசிங்க அவர்கள் இடமாற்றம் கொடுக்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறீங்க. அது அவர் இடமாற்றம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கன்னு சொல்லி அந்த 4 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் பிடிகிட்ட போய் வடமாநிலத்தில் அவங்களுக்கு திரும்பி மன்னாருக்குள்ளே அந்த இடமாற்றத்தை கேன்சல் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து விடுறீங்க. அப்போ அவங்கள் சொல்கிற அவருக்கு அதிகாரம் இல்லை, உமக்கு என்னண்டு வினோதன் அவர்களே உங்களுக்கு என்னென்று அதிகாரம் இருக்குது. சரி, நான் நல்லா கதைக்கிறேன். சரி, நான் அதிகமாக கதைக்கிறேன். உங்களுக்கு என்னென்று அதிகாரம் இருக்குது. அந்த சுகாதார பணிப்பாளர் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த உள்ளூர் இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கிராம பிரதேசம் வழியாக அவங்க மாவட்டத்துக்குள்ளே இருந்து நிர்வாகத்தை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. வினோதனுக்கு அடிக்கடி தேவையில்லாத தகவலை கொடுக்குறாங்க. வினோதன் ஃபேஸ்புக்கில் போடுது. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு அரசு அதிகாரியை கேவலப்படுத்துது. இது பெரிய ஒரு மன உளைச்சல் ரீதியான பிரச்சனை. இது இன்றைக்கு ஒரு உளவியல் ரீதியான தாக்கப்படுற பிரச்சனை. இது வந்து உடல் ரீதியாக உள்ள ரீதியாக பாதிக்கப்படுற பிரச்சனை. அவர் உடனே என்ன செய்கிறார், அந்த 4 பேரையும் தெரிஞ்சு இடமாற்றம் கொடுத்தோன்னே நீங்கள் அந்த 4 பேரையும் கொண்டு வடமாநிலத்தில் பீடிட்ட சுகாதார அமைச்சிட்டு அவர் பிரதம செயலாளர்கிட்ட கதைச்சி இருந்த இடத்துக்கு திரும்ப போடுறீங்க. போட்டுட்டு திரும்ப ஃபேஸ்புக்கில் வருங்க. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது இடமாற்றம் செய்ய? அப்போ உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்கள் இடமாற்றம் செய்ய? அதே டைமில் மேல் அதிகாரிமார் வடமாநிலத்திலேருந்து இடமாற்றம் என்று சொல்லி வந்தால் கூட நீங்கள் இடமாற்றம் செய்ய வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஏன் மேல் அதிகாரிமார கட்டளை நிறைவேற்றுறீங்கல்ல? அந்த
ஜனாதிபதி அவர்களே அனுரகுமார திசாநாயக் அவர்களே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகமாகிய நாங்கள் போராளிகள் இன்றைக்கு இந்த நாட்டெல்லாம் வாழ்கிறோம். நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடலை. 2009 யுத்தம் முடிஞ்சது, ஒரு 16 வருஷம் நாங்கள் பிறந்ததுலேருந்து இந்த நாட்டிலையும் வாழ்கிறோம். யுத்தம் முடிஞ்சது பிறகு இதுவரைக்கும் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டில் நாங்கள் அரசாங்கத்திட்ட பிடிபடையும் இல்லை, நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு செய்ததும் இல்லை. நேர்மை ஒரு ஒரு சின்ன குற்றச்சாட்டில் கூட நாங்கள் இந்த 16 வருஷத்துக்கும் நாங்கள் எதுவுமே செயல்படலை. ஜனாதிபதி அவர்களே, எங்களோட உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வாறு குற்றம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை செய்ய போகிறீங்க? அன்றைக்கு 5-6 வருஷமாக மன்னார் மாவட்ட அரச உத்தியோகத்தரை போட்டு அரசு அதிகாரி மாதிரி இன்றைக்கு அவருக்கு கீழே இருக்கிற ஏஓக்கு கூட 2வது பொசிஷனில் இருக்கிற நம்ம சுகாதார பணிப்பாளர் வினோதனுக்கு அடுத்ததாக இருக்கிற அவற்ற வேலையை வாங்கி இன்னொரு டாக்டர் அவருக்கு வினோதன் அவர்களுக்கு 2 டாக்டர் தான் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறாங்களாம். அவர் பெரிய நம்ம செட்டிக்குளத்தில் இருந்த டாக்டர், அவர் வாகனத்தில் கொழும்புக்கு ஏற்றி கொண்டு போகிற அதெல்லாம் பெரிய கதை பெண்களை, அதெல்லாம் இப்போ எனக்கு டிரைவர் மாதிரி சொன்னாங்க. அது செய்த அவரை பேரை நான் சொல்ல விரும்பல, சொல்லுவேன். சில நேரம் போராட்ட காலத்தில் மரண தண்டனையும் கொடுக்க வழிகட்டுது. இந்த 8 பேர் ஒரு எக்ஸ்பெக்டிங் பிரச்சனையில் அந்த டாக்டருக்கு அவங்கள அப்பா தான் போய் இயக்கத்திட்ட காலில் விழுந்து அவருக்கு மன்னிப்பு கொடுத்தது. அந்த டாக்டர் எம்ஓச்சியில் இருக்கிறார். அவருடைய பேர் சொல்லுவேன், மிக விரைவில் சொல்லுவேன். இல்லாட்டி சில நேரம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதார அமைச்சிட்ட போக அவரை பற்றி சொல்லுவேன். அது ஒரு புறம். இன்னொரு டாக்டர் இருக்கிறார். அவர் 2 பேரும் சேர்ந்து தான் வினோதனுக்கு ஏற்றி விடுறதாம். 2 பேருக்கு தான் அவர் பதவியை கொடுத்து வச்சிருக்கிறான். 2 பேருக்கு தான் வாகனத்தை, மாந்தையில் இருக்கிற அங்கே கொடுக்க வேண்டிய வாகனத்தை, அங்கே இருக்கிற எம்ஹெச் ஆஃபீஸுக்கு கொடுக்க வேண்டிய வாகனத்தை இவங்களை வச்சு பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். முறைகேடான வேலைக்கெல்லாம் முழுக்க இன்றைக்கு அரசு சார்ந்த அரசு வேலைத்திட்டங்கள் சகலதுக்கும் முறைகேடான வேலை திட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிற முழுக்க வினோதன் அவர்கள். இந்த 2 டாக்டரையும் வச்சுக்கொண்டு மற்ற ஆக்களை பழி வாங்குற, இவங்களுக்கு பிடிக்காத ஆக்களை சொன்னால் உடனே அவங்கள பழி வாங்குற, உடனே பிஓபி அடிக்கிறது. அதே டைமில் இடைநிறுத்தம் வேலையை செய்கிற மட்டுமில்லை சம்பளத்தையும் நிப்பாட்டுறது தான் வினோதன் வேலை. அதான் உண்மையில் இதை புரிஞ்சு கொள்ளணும் மற்றவர்கள் எல்லாரும். மற்ற இவருக்கு அடுத்த நிலையாக இருக்கிற ஏவோட வேலையை அவரை வேலை செய்ய விடாமல் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக பாதிப்படைஞ்சு இன்றைக்கு அவர் மனநிலை பாதிப்படைகிற அளவுக்கு இருக்கார். அவர்கிட்ட வேலையை கூட செய்ய விடாமல் அவர்கிட்ட வேலையை வாங்கி இன்னொருவருக்கு கொடுத்துருக்குறார். அப்போ அவர் ஒரு செல்லா காசு மாதிரி வச்சு வழி நடத்துகிறார். இன்றைக்கு தான் 2 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காராம் டிரைவர் மாதிரி. ஏன்னா இந்த பேசாலையில் நடந்த பிரச்சனை பிறகு டிஎம்ஓ அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தது பிறகு. அதே போன்று மற்ற இன்னொரு விடயம் என்னென்னா, எரிக்கிலம்புட்டி டாக்டர் அவர்கள் கடந்த வருஷம் தற்குலம்க்கு போய் ஒரு கொஞ்சத்துக்கு மயிரடையில் உயிர் தப்பினவர். இந்த டாக்டர் வினோதன் அவர்களில் டோர்ச்சர் தாங்க இல்லாமல், அவர் பழிவாங்கல் தாங்க இல்லாமல், அவர் அதிகாரம் தாங்க இல்லாமல் தற்கொலை முயற்சிக்கு போய் அவர் கொஞ்சத்துக்கு தப்புனவர் எரிக்கிலம்புட்டி டாக்டர். இதெல்லாம் எழுத்து மூலம் தந்திருக்கிறோம். நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம், ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிறோம், எல்லாருக்கும் இப்போ அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதே டைமில் இன்றைக்கு வினோதன் அவர்கள் இங்கே இந்த கொரோனா COVID-19 நடந்த டைமில் அவர் செய்த முறைகேடான சம்பவங்கள் நிறைய எல்லாம் எழுத்து மூலம் வந்திருக்குது. நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தாக்களே வந்திருக்குது. இன்றைக்கு நேற்றைய தினம் பேசாலையில் டிஎம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அவர கோரிக்கை ஜிஏ அவர்களால் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதே டைமில் இன்னும் ஒரு சில நாள்லேயே, ஒரு கிழமையிலே, ஒரு மாதத்திலே வினோதனுக்கு எதிராக 30 பேருக்கு மேலே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இன்றைக்கு அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்காட்டி நிச்சயம் அவ்வளவு அரச உத்தியோகத்தர்களும் வினோதனுக்கு பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட அத்தனை பேரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு தயாராகவும் இருக்கிறார்கள். இது நடந்தே ஆகும் என்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் அதுக்கு பிறகு எல்லாரும் வருவாங்க அந்த இடத்துக்கு. வடமாகாண சுகாதார அமைச்சு வரணும், ஆளுநர் கவுனர் வரணும், ஜிஏ வரணும், இனி சில நேரம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதார அமைச்சு கூட வரணும். அப்போ அப்படி ஒரு கட்டம் இருக்குது. அதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது மிக விரைவில் நடக்கும். அதுக்கிடையில் நாங்கள் இப்போ ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு நாங்கள் மிக விரைவில் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் செல்கிறதுக்கு, அதுக்கிடையில் சுகாதார அமைச்சு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டையும் நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். மிக விரைவில் போயிடுவோம். போய் இப்போ இந்த 10 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நடந்த வினோதன் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள். மற்ற வினோதன் அவர்கள் அரச சொத்துக்களை எப்படி வீண் விரயம் செய்தாரோ, அரச வாகனங்களை ஒரு வாகனம் இருக்கத்தக்கன அடுத்த வாகனத்தை மேலதிகமாக சும்மா அனுப்புவாராம்.
அன்றைக்கு யாழ்ப்பாணம் இருந்து 2 வாகனம் வருதாம். அதில் வராமல் வினோதன் அவர்கள் திரும்பி இங்கேருந்து மன்னார்லேருந்து டீசல் அடித்து வேற ஒரு வாகனம் வர சொல்லி போட்டு வராராம். அப்போ அதெல்லாம் வீண் விரயமா டீசல். அப்போ அரசாங்கம் இதில் வந்து டிஏடி போலீஸ் எல்லாரும் இருக்கிறீங்க, குற்றத்தடுப்பு ஊழல் ஒழிப்பு குற்றத்தடுப்புலாம் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை இந்த நேரலையை கருத்தில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக மன்னார் மாவட்ட ஹாஸ்பிட்டலில் நடக்கிற முறைவிட மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார பணிமனையில் வேலை செய்கிற வினோதனுக்குள்ள நிற்கிற அரச உத்தியோகத்தர்கள் சுகாதார உத்தியோகத்தர்களை சந்தித்து அதுக்குள்ள இருக்கிற அதிகாரிமாரையும் சந்தித்து நீங்கள் விசாரணை எடுத்து இதை சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்தி தகுந்த தண்டனைக்கு உள்ளாக்கணும் என்றதை நான் இதில் கேட்டுக்கொண்டு, மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, இலங்கை அரசாங்கம் என்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை வெளிநாடு போயில்லாத அளவுக்கு தடுத்திருக்கு. அதே மாதிரி தர்மராஜன் வினோதன் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியுடன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். நிச்சயமாக ஜனாதிபதி அவருக்கு ஒரு வேண்டுகோள், நிச்சயம் அவர் என்ன அந்த 3 மாதம் போய் அங்கே வெளிநாட்டில் நின்றுட்டு வந்து இங்கே பிரச்சனையெல்லாம் சோழாயிரும். இப்பயும் அவர் கொழும்புக்கு லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுக்கு போய் கொண்டு வாரார். அவருக்கு இப்போ இன்னும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இங்கே என்ன கொழும்புக்கு அடிக்கடி போய் கொண்டு வர விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இவர் டப்புன வெளிநாட்டுக்கு போய் 3 மாதம் நின்றுட்டு வர இங்கே எல்லாம் சோழாயிரம் வேற ஒரு ஐடியா போட்டிருக்கிறார். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், வேற வெளிநாட்டுக்கு போக விடாமல் தடுக்கணும்ன்றதை புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, பாதிக்கப்பட்ட சுகாதார மன்னார் மாவட்ட சுகாதார பணியகத்தில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வேற வெளிநாட்டுக்கு போக விடாமல் அரசாங்கம் தடுக்கணும்ன்ற தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தணும். வேறு வெளிநாட்டுக்கு போனால் வேறு கொஞ்ச நாள் நின்று வர இங்கே எல்லாம் சோழாயிரம் வேறு நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு போனாலும் பிரச்சனை ஆனால் அரசாங்கம் தடுக்கணும் கேட்டுக்கொண்டு இதில் நிற்கிறோம். ஏன்னா இப்போ 40 நிமிஷம் வந்துட்டு, ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்த பார்ட் 2 வந்து நாளைய மறுதினம் இவரை பற்றியான சில குற்றச்சாட்டுகள் நிறைய விஷயம் இன்னும் இருக்குது. நிறைய இவர் தனிப்பட்ட ரீதியாக என்னென்ன செய்தார், யாருக்கு என்னென்ன சலுகை செய்தார், அவருக்கு பிடிச்சாக்களை தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு அவருக்கு பிடிச்சாக்கள் யாரையும் பற்றி சொன்னால் அவங்கள பழி வாங்குறேன். அது ஆறாறு பேர் விவரம் சகலதும் எனக்கு வந்திருக்குது. அவ்வளோத்தையும் நான் மீண்டும் அடுத்த நேரலையிலே சொல்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இப்போ 40 நிமிஷம் வந்துட்டு இதை தட்டி விட்டுறாமல் இதை வந்து குறிப்பாக வினோதன் அவர்கள் காதுக்கு இந்த நேரில் போகணும். மற்ற அரசாங்கம் அது பார்க்குது, அது நானே அனுப்புகிறேன் என்ன யூடியூப்பில் முதல் கவர்மெண்ட் பார்க்கும் என்றதையும் சொல்லிக்கொண்டு சுகாதார திணைக்களத்துக்கெல்லாம் நாங்கள் அனுப்புவோம், பிடிக்கலாம் என்னுடைய இதை நாங்கள் அனுப்புவோம், புலம்பெயர்ந்த மக்களும் பார்ப்பாங்கன்னு சொல்லிக்கொண்டு இது வினோதனுக்கு கீழே இருக்கிற வினோதன் பொக்கெட் வினோதன் சொல்ல கேட்டு மற்றாக்களை பழி வாங்குற அவற்றை இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், அவங்களோட பேர் வரும், அவங்களும் இது பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு முழு பேரும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்த நேரலையிலே வருகின்றேன். நன்றி, வணக்கம்.